அல்லேலூயா. இருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வேத வசனத்தை திறந்து 119வது சங்கீதத்தை நாம் எடுத்து அதுல முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமமானவர் பாக்கியவான். இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? பாக்கியவான் சொல்றாரு. என்ன பாக்கியவான்? கர்த்தருக்கு உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். இப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற யாரு பாக்கியவான்? நம்மள யாரு பாக்கியவான்? கர்த்தரை தெரிகிற நம்ம பாக்கியவான். அதான் சொல்ல பாருங்க, ஏசாயா 30:18 சொல்லப்பட்டிருப்பாங்க. ஏசாயா 30:18 வாசிக்கலாம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிறவங்க யாரு? பாக்கியவான். முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டது, வேதத்தின்படி நம்ம என்ன பண்ணணுமா? காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தோடு காத்திருக்கிறவர்கள். இப்ப சொல்ற காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். காத்திருக்கிற மனுஷர்கள் யாரு? காத்திருக்க அனைவருமே பாக்கியவான். எப்படி காத்திருக்க அனைவருமே பாக்கியவான். இவங்க அந்த சாமி கும்பிடுறாங்க, இவங்க இந்த சாமி கும்பிடுறாங்க, இயேசு மதிக்கா அப்படி கிடையாது. எல்லாருமே உலகத்துல இருக்கிற எல்லாருமே யாரா? காத்திருக்க முன்னால பாக்கியவான் கத்த சொல்லுங்க. அப்போ நம்மள யாரு? ரட்சிக்கப்பட்ட நம்மளும் பாக்கியவான்கள், சபைக்கு வரக்கூடியதான நம்மளும் பாக்கியவான்கள், மற்றவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு கும்பிடுறவங்க யாரு? பாக்கியவான். அப்போ அனைவருமே யாரு? இப்போ கத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பாக்கியவான் சொல்லுவாங்க. அனைவருமே பாக்கியவான் சொல்றாரு. திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கலாம். நல்லா சொல்றாங்க வசனத்தை. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிற அனைவருமே யாரா? அதெல்லாம் காத்திருக்கிற அனைவருமே பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு மட்டும் தான் சொல்றாரு, காத்திருக்கிற அனைவருக்குமே. அப்போ விக்கிரகத்தை கும்பிடுறாங்க, அவங்க காத்திருந்தா அவங்களும் பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட நாம் காத்திருக்கிறோம், நம்மளும் பாக்கியவான். யாரு? நம்மளும் பாக்கியம். எல்லாருமே மனுஷன் தானே, எல்லாருமே கை கால்கள் எல்லாமே நடக்கிறாங்க தானே. அப்ப எல்லாம் கர்த்தர் எல்லாமே யாரு? பாக்கியவான். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் யாரு? நம்ம பாக்கியவான். அப்ப கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ண? யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருப்பதே பாக்கியவான். அப்புறம் யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு மட்டுமே. கர்த்தருக்கு மட்டுமல்ல, யாருக்கு காத்திருக்கணும். ஆனா தேவனை உண்மையாக கேட்கிறவர்கள் யாரு? பாக்கியவான். சங்கீதம் 1:2 வாசிக்கலாம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் அதான் காத்திருந்து இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாக்கியவான். காத்திருக்கணும். அப்போ நம்ம வேதத்துல என்ன பண்ண? ருசி பார்க்கணும். வேதத்தை ருசி பார்த்து யாரு? பாக்கியவான். இது மாதிரி நான் பல இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. பாக்கியவான் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரு? நம்ம கர்த்தருடைய வழி நடக்கிறோம்னா யாரா? பாக்கிய கர்த்தரை நம்பிக்கிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப வழியை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியம். நீதிமொழிகள் சொல்லப்பட்டுள்ளது, வழியை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:32. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வேதத்தை அவருடைய வழியை காத்து நடக்கிற நம்ம பாக்கியம். யாராவது கர்த்தரை மட்டுமே தேடுறாங்களா? கர்த்தருக்கு மட்டுமே காத்திருக்கிறாங்களா? அவங்க யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமானது அவர் காத்து. ஆண்டவரே, இது எப்ப ஆண்டவரே வரப்போகுது? இந்த வேதத்தை காத்திரணும். வேதத்துக்கு காத்து 11 மணி ஆயிடுச்சு, சர்ச்சை சொல்லணும், அதுக்காக காத்திரணும். ஞாயிற்றுக்கிழமை வரது காத்திரணும், வெள்ளிக்கிழமை வரது காத்திரணும். சபை தரும் எப்ப சபை ஆராதனை நடப்பாங்க? ஆவிக்குரிய பூமிக்கிறது ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரிய கத்திற்கு காத்திருக்கணும், பூமி ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு காத்திருக்கணும். அல்லேலூயா.
போன் இருக்குல்ல நம்ம கையில போனு, அந்த போனே வாங்கத்தான் காத்திருப்போம். உதாரணத்துக்கு ஒரு சம்பளம் வாங்கணும், 20,000 ரூபாய் ஒரு சம்பளம், அந்த 20 ரூபாயில போன் வாங்கணும், காத்திருப்போம். இப்ப 7ஆம் தேதி சம்பளம் போடுறாங்க, எத்தனை தேதி போடுறாங்க? 1ஆம் தேதி காத்திருப்பாங்க. எப்பத்துறது? அதுக்கு முன்னாடி தான் காத்திருப்பாங்க. ஏன்? அந்த போன் வாங்கணும். அது உலக பிரகாரமான காத்திருப்பு. நம்ம கர்த்தருக்குள்ள காத்திருப்பது, கர்த்தர் எப்ப வருவாரு, கர்த்தர் எனக்கு எந்த வழி கொடுத்தாரு, அந்த வழியை தேடி நான் போனோம் அப்படின்னு நம்ம காத்து நடக்கிறது யார்? நம்ம பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்ப நம்மள யாரு? பாக்கியம். ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். உயர்ந்த வாசிக்க தெரியலையா? ஸ்தோத்திரம் சொல்லணும். அது ஒரு பாக்கியம். அது சொல்றது பாக்கியம். ஐயா சொல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்ல எல்லாமே கிடைக்கும். அதே போல நம்ம பாக்கியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமா இருக்கிறோம். அல்லேலூயா. அதில் நம்ம யாரு? பாக்கியம். இன்னைக்கு பாக்கியம். வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது ஒரு பாக்கியம். அது கிடைச்சது ஒரு பாக்கியம். ரட்சிக்கப்பட்டது ஒரு பாக்கியம். இதுல ஸ்தோத்திரம் சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் மட்டுமே உயர்த்தி, கர்த்தர் மட்டுமே பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வாசற்படியில காத்திருக்கு. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கு. அவருடைய வழிகள் கர்த்தரை வாசிக்க வசனத்தை நீதிமொழிகள் 8. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கதவுக்குள்ள என்ன பண்ணுவான்? காத்திருக்கான். ஒரு கதவு எப்ப திறப்பாங்க? ஒரு கதவை சபை எப்ப திறப்பாங்க? சபை நம்ம போட்டு ஆராதனை எப்ப திறப்பாங்க? நம்ம காத்திருக்கோமா? எப்ப டிவியில சீரியல் போடுவாங்க, டிவியில எப்போ நாடகம் போடுவாங்க, அதுக்குதான் நம்ம காத்திருக்கோம். கர்த்தருக்கு காத்திரல, நாடகம் எப்ப போடுவாங்க, அதுக்கு நம்ம காத்திருக்கோம். கர்த்தருடைய வேத வசனத்தை தருகிற வாசம், அதுக்கு ஒரு பாக்கியம் தருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் மட்டுமே சேவிக்கணும். கர்த்தரை வாசப்படி நின்றுதான் எப்பவுமே என்ன பண்ணணும்? அவர் சொன்னாரு, ஒரு சபைக்கு சொல்ல வாசப்படி நிற்கிற கதவு தருவன்னாரு. 7 நட்சத்திரம் சொல்லப்பட்டு 7 சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசப்படி நிற்கிற எவனாவது கதவை தர மாட்டானா? அப்ப நம்மளும் வாசப்படியில காத்திருக்கணும். நம்மளே என்ன காத்திருக்கணும்? வாசப்படியில காத்திருக்கணும். அப்ப நம்ம யாரா இருக்கணும்? பாக்கியவான்களா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் உத்தம மார்க்கத்தான் யாரு? பாக்கியம். உத்தமத்தோடு நடக்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நடக்கணும். அல்லேலூயா. நாங்க நடக்கல, நீங்க அல்லேலூயா. நம்ம நடந்து காட்டணும். ஆண்டவர் முன்னாடி காட்டணும். ஒரு பைராக்கியா காட்டணும். நம்மளை பார்த்து சொன்னாங்க, இவனா போய் சர்ச்சைக்கு போறாங்க, இவனா போய் ஆராதிக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம பாக்கியவானா இருக்கணும். அவங்களோட நம்ம வேதத்தில் என்னவா இருக்கணும்? பாக்கியவானா இருக்கணும். வேதத்தில் எப்படி இருக்கணும்? ஊறிட்டு வேதத்தில் அப்படி நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:23 வாசிப்போம். நீதிமொழிகள் 14:23. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனே பாக்கியம் அடைவான். இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க என்ன பண்ணக்கூடாது? பைபிள் படி திருப்பி அந்த வசனத்தை கேட்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். அதாவது இப்போ ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவனுக்கு இறங்குறான். எப்படி இருக்கிறான்? தாழ்மையா இருக்கணும். அவங்க போய் பேசுறான்னு தெரியும், அவங்க திருடுறான்னு தெரியும், உண்மையா வர மாட்டேன்னு தெரியும். ஆனா அப்புறம் அவங்க என்ன பண்ற? கர்த்தர் இருந்துக்கிறார். நம்மள என்ன பண்ணலாம்? இருந்துக்கிறார். யோபின் பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ பொறுமையா இருக்கிறது என்னது? பாக்கியம். பொறுமையா இருக்கிறதா பாக்கியம். அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம்.
பக்கம் 312 புதிய ஏற்பாடு 312 பக்கம் 5வது அதிகாரத்தில் 11வது வசனம். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அவர் எப்படி இருக்கிறாரா? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக. இப்ப யோபின் பொறுமையை நீங்க என்ன அறிந்த யோபு பொறுமையா இருந்தான். அதான் அவன் பாக்கியவானா இருந்தான். பொறுமை நமக்கு ரொம்ப தேவையா. எனக்கே கிடையாது. நானே உங்களுக்கு சொல்லுவேன், ஆனா எனக்கு கிடையாது. உண்மையிலேதான் உங்களுக்கு சொல்லல, ஆனா எனக்கு பொருள் இருக்காது. ஏன் தெரியல. நான் என்ன பண்ண, வேதத்தை வாசிக்கிறேன், அதான் என் தப்பு. வேதத்துல ஊரல சமாவத்தில் அதிகார வாசிக்கிறேன், ஆனா உள்ள ஊர்ல. அப்ப நான் என்ன பண்ண, பொறுமையா இல்லை. கர்த்தருடைய வேதத்தை உட்கார்ந்து பொறுமையா வாசிக்கிற மனுஷன் யாரு? வாக்கியம். அப்ப யோபு எப்படியா இருந்தா? பொறுமையா. அவன் யாரு? வாக்கியவானா. பொறுமை பொறுமையா இருந்தாலும் பாக்கியவானா. பொறுமையா இருந்தாலும் பாக்கியவான். எல்லாத்துலயும் சொல்ற கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லாமே இது பண்றவன் பாக்கியவான், வழி நடக்கிறவன் பாக்கியவான். அதான் சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அப்ப நம்ம யார் நம்புறோம்? கர்த்தரையே நம்புறோம். யோபு போல நம்ம பொறுமையா இருக்கணும். யோபு போல பொறுமையா இருந்து அவர் போல நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பாக்கியவான். பொறுமையா இருந்தது பாக்கியவான். அல்லேலூயா. நமக்கு ரொம்ப தேவையான பொறுமை. பொறுமை ரொம்ப இது. அல்லேலூயா. கறி வேண்டாமே, கறி வேண்டாமே, அது எதுவும் போட்டு எல்லாத்தையும் மூச்சிட முடியுமா? அது பொறுமையா இருந்தது. அது போலதான் நம்ம காத்திருக்கோம். பொறுமையா இருந்து காத்திருக்கோம். நமக்கு என்ன பண்ண பெரிய இருந்தவனா செய்வோம். அப்ப நம்ம யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாரு? பாக்கியவான். அதான் சங்கீதம் 19 சொல்லப்பட்டது. உத்தம மார்க்கத்தான் பாக்கியம். முதலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமான மனுஷன் யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு? சத்தமா சொல்ல. நம்ம யாரு? யாருக்கு மேல பாக்கியவான்? யாருக்கு மேல பாக்கியவான்? எப்படி நம்ம பொறுமையா இருந்தாலும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வழியில் விசாசாரம் என்ன பண்ணுவானா? அவனோட வழி நடக்கூடாது. இவன் பாக்கியவான் ஆயிடுவான். இவன் என்ன பண்ணுவான்? பாக்கியவான் ஆயிடுவான். அதனால இவன் என்ன பண்ணக்கூடாது? நல்ல வழியா நடக்கக்கூடாது. அவங்க பல விதமான சோதனை என்ன பண்ண உட்படுத்துவான். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது? இன்னும் சோதனை வந்தவன் யார் மட்டும் நம்பணும்? கர்த்தர் நம்ம யாரு? உண்மை நம்புகிறான் பாக்கியவான். உண்மையே நம்பி இருப்பேன். உத்தமத்தோடு மார்க்கத்தை நடக்கிற பாக்கியவான் சொல் வேதத்தின்படியாக அதோடு நடக்க ஆண்டவரே இரவு பகல் வசனத்தில் தியானமா இருந்து உமது வழியை கை கொள்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்ல. அவன் எப்பொழுதுமே பாக்கியவான். நாம் நமக்கு முன்பதாக காணப்பட தேவன் கிருபை தருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் சோதரம் சொல்லுவோம். சோதரம் 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 சோதரம். மூலமாய் கர்த்தர் நம்மளோட பேசி